இருக்குன்னு சொல்லி வர சொன்ன. எங்கயா வீடு? இங்கதாம்மா இருக்குது. இதுதாம்மா வீடு. இந்த வீடா? ஆமா இந்த வீடு தான். யோ நான் 3 மாடி இருக்கிற வீடா கேட்டேன். நீ என்ன ஒரு ஃப்ளோர் மாடி தான் இருக்க மாதிரி இருக்கு? 3 மாடி இல்ல, நீ 30 மாடி கூட கேளு. காசு வேணுமா? இது எந்த ஏரியா தெரியல? என்ன ஏரியா இது? ஒரு சாதாரண ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சாலே 15,000 ரூபாய் வாடகை. 15,000? 75,000 ரூபாய் அட்வான்ஸ். 75,000 அட்வான்ஸா? 75,000 அட்வான்ஸா? வாய பொளக்கறேன். 3 மாடி ஓணுன்னு கேக்குறேன். யோ காசெல்லாம் பிரச்சனை இல்ல. 3 ஃப்ளோர்னா ஒரு 40 ஃப்ளோர் வீடு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக கூட இருந்தால் பரவாயில்ல. நல்லா ஏசி காற்று மாதிரி சில்லு சில்லு சில்லுன்னு காற்றோட அப்படியே இயற்கையை ரசிக்கிற மாதிரி, ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்கிற மாதிரி வீடு பார்த்து கொடு. போகிற ஒரு ஏரி பக்கத்தில் வீடு பார்க்கலாம், பெரிய ஸ்விம்மிங் பூல். நீ வாடி நீ ஃபுல்லாக நீச்சல் வச்சு கிடக்கலாம். யோ புரோக்கர் மாதிரி பேசியா? என்னம்மா இப்படி பேசுற? நான் சொல்கிறேன், நீ கேட்குற இப்பயே இங்கே இவ்வளோ வெக்கையா இருக்கு. வீடெல்லாம் ரொம்ப வெக்கையா இருக்குயா. எல்லா இடத்துலையும் வெயில் தான். உனக்கு ஒன்றா ஏசி வாங்கி மாட்டிக்கா. ஏசி வாங்கினா கரண்ட் பில் யாரு கட்டுறது? நீ கட்டுறியா? கரண்ட் பில் நான் ஏமா கட்டினேன்? ஏமா நான் வீடு பார்த்து கொடுனா உனக்கு கரண்ட் பில் கட்ட வந்தேனா? என்னம்மா பேசுற? சரி இப்போ நீ எனக்கு வீடு என்ன ரேட்ல பார்த்து வச்சிருக்க அதை சொல்லு முதல்ல. இந்த வீடு 35,000 வாடகை. 35,000 வாடகையா? 3.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். 3.5 லட்சம் இல்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தா சொல்லு பரவாயில்ல, இன்னும் ஜாஸ்தி இருந்தா கூட பரவாயில்ல. வீடு 1.5 லட்சம் ரூபாய் வாடகை, 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ். அட்வான்ஸே 1 கோடியா? 3 மாடி ஒன்று கட்டல எடுத்துக்கோ. யோ என் ஊர்ல 1 கோடி ரூபாய் இருந்தா வீடே கட்டிடுவேயா. நீ என்னையா வாடகைக்கு அட்வான்ஸே 1 கோடிங்கிற? எம்மா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை ஏறும். இன்னும் அங்கிட்டு போனேன்னு வச்சுக்கா, ஒரு சாதாரண ஒரு பிளாட் தான், அதுவே 1 கோடி ரூபா சொல்லுவாங்க வாடகை. 1 கோடியா? ஊர்லயே கட்டிட்டு இருக்க வேண்டியதானே. எங்க எதுக்கு வரீங்க? அது சரிதான், அங்கதான் பழக்க எதுவும் இருந்தாலும் இவ்வளவு தூரம் வரீங்க. யோ இதெல்லாம் தேவையில்லாமலாம் நீ பேசக்கூடாது. நீங்க கேட்குற அளவுக்கு இங்க இருந்தான் ரேட்டு, இவ்வளவுதான் விலை. இந்த விலைக்கு நீங்க வரீங்களா? இல்ல உங்களுக்கு கம்மியாகும்னா கம்மியா காமிக்கிறேன். நீ காசும் கம்மியாகணுன்ற, வீடும் பெருசாகணுன்ற, எப்படி வரும்? யோ நம்ம போய் இருந்தா விஐபி ஏரியால தான் நல்லா இருப்பேன். நீ அதனால விஐபி எங்க போயிட்டான்னு தெரியல. என்கிட்ட ஒண்ணு மாட்டி விட்டு விஐபி ஏரியா, அது விஐபி ஏரியா தான். அதான்யா பூரா சுத்தி நடிகருக்கு தான் இருக்குது, டைரக்டருக்கு தான் இருக்குது எல்லாம். அப்படியா? நானும் வாய பழக்கிறேன். அங்கே என்ன பட்டி கட்ட முட்டை கடையை மச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கிற இவ்வளோ பெரிய வீட்டை காட்டுறேன். இது சின்ன வீடுறான்னு கேட்குறேன் என்கிட்டயே வந்து. யோ நீ சும்மாரியா? ஏன்னா கேட்குற, காலையிலேருந்துண்ணே 14 தெருவு சுற்றிட்டேண்ணே. இது வரலாம் 35 வீட்டை காட்டிட்டேன். யோ அந்த ஆள் என்ன சொல்றது? நான் கேட்குறேன், நீ எனக்கு இந்த வீட்டை பேசி முடிச்சுடு. இந்த வீடு பேசலாம். பணம் எவ்வளோ வச்சுக்கிற? பணமா? பணம் வந்து ஒரு 75,000 இருக்கியா? 75,000 வச்சுக்கினேன். ஆமா நீ தானே சொல்ல 75,000ன்னு. ஆமாம் 75,000 அட்வான்ஸ். 75,000 5,000 வாடகை ஃபிக்ஸ் பண்ணிக்க. 15,000 வாடகை? சும்மா அவங்க ரேட் அதிகமாக சொல்லுவாங்கம்மா. நீ என்ன 15,000 வாடகை? 15,000 கே மட்டும் தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. யோ அப்புறம் எனக்கு மேல ஆபீஸ் எல்லாம் போடணும்ல. ஆபீஸா? ஆபீஸ்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, வீடு மட்டும் தான் கேட்டேன். வீட்டுக்கு மேல ஆபீஸ், அதான் 3 ஃப்ளோர் இருக்க வீடா கேட்டேன் உங்ககிட்ட. என்ன ஃப்ளோர் ரேட் அதிகமாகுமா? இது கம்மியான ரேட்ல வர்றது இவ்வளவுதான் இருக்கும். சரி நீ என்னமோ பேசி முடிச்சுட்டு எனக்கு சொல்லு, நான் வந்து அப்புறமே எதா இருந்தாலும் டீல் பண்ணிக்கலாம். சரி வந்ததுக்கு ஏதாவது கொடு. என்ன கொடு? என்னம்மா காலிலேருந்து பசியும் வயிற்றுமா சுற்றி வரேன், 1 ரூபா கூட கொடுக்கல. ஒரு டீ வாங்கி கொடுத்தியா? வீட்டில் போயிட்டு கவுண்ட் அனுப்பிட்டு போ. யோ வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் இருந்தாலும் கூப்பிட்டு புரோக்கர்லாம் யாராவது வீட்டுக்கு கூட்டு போவாங்களா? அவர் யாரோ அவர் எவ்வளோ அழகா சொல்றாரு, கொஞ்சம் புரிஞ்சுங்களா? போய் 10 ரூபாய் காசு இருந்தா டீ குடிச்சிட்டு போ. 10 ரூபாய் காசு டீ குடிச்சு வீட்டுக்கு கூட்டி போய் கவுண்ட் அனுப்பிடு. யோ தேவையில்லாமல பேசினா மூஞ்சி உடச்சு. யார் இருந்தாலும் நீ கூட்டு வந்தாளா? இடக்கூடமா பேசுறாரு. யாரோ போறவரு, நமக்கு என்ன தெரியும்? கமிஷன் தரேன், நம்ம கமிஷன் தராது. வீடு கூட்டி போயிட்டு ஏன் இதுக்கு முன்னாடி எனக்கு வீடு பார்த்து கொடுத்தியா? நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஆமா இது என்னையா பேக்கு? என்ன பேக் இது? அதுல எல்லாமே இருக்கு. இது இந்த ஏரியாவில் இருக்கிற எந்தெந்த வீடு வாடகை, இது எல்லாமே இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்டா? அப்படி பார்த்தா ஒன்றும் தெரியல. எங்கேயோ கோயிலுக்கு சோறு வாங்கி பேக் வச்ச மாதிரி எல்லாம் தெரியுமா? உள்ள பூந்து பார்த்தா தான் தெரியும். போங்க வந்தியெல்லாம் வீட்டு கூட்டி போனீங்களா? சொல்லிய முடிச்சு அனுப்பிவிடுங்க போங்க. இந்த பாரியா சொல்ல வரமாட்டேன், நானா வரமாட்டேன். நீ வரவும் வேணாம், ஒரு வரவும் வேணாம். நான் சொல்றது தான். நீ இங்கே பேசி முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து நீ அட்வான்ஸ் வாங்கிட்டு போ, நான் வரேன். சரிம்மா, காலைல ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போமா. 500 ரூபாலாம் இல்லையா? என்னண்ணா இது? கூட்டி போயிட்டு வேற மேட்டை முடிச்சு அனுப்பிவா. நானும் அதான் காலிலேருந்து உருட்டி பார்க்குறேன், ஒன்றும் மெசேஜில் எதுவுமே செட் ஆகலன்னா இதுவாவது செட் ஆகும்னு பார்த்தேன். அதுக்கும் வழியெல்லாம் போச்சு. தேவையில்லாம பண்றியா? யோ என்ன பேசுறீங்க 2 பேரும்? நாங்க வேற பேசிட்டு இருக்கோமா? இல்ல குசு குசுன்னு ஏதோ காதை கடிக்கிறீ என்ன? அவர் சாப்பாடு கேட்டாரு, பசிக்குதுனாரு. அதுக்கே
அவருக்கு ஒரு பசியா, ஆ அந்த பசியை தீக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு, சாப்பாடு கிடைக்குமா கேட்டாரு. ஆ அதுதான் சொன்னேன். அந்த பாண்டியன் ஹோட்டல்ல 4 இட்லி 10 ரூபாயா, போய் வாங்கி சாப்பிடு போ. அதே அது வாங்கி கொடுத்துருப்போம்மா. காசு இல்லையா போயா. ஏன்னா ஒரு பைசாவும் செலவு பண்ண மாட்டேன்னுப்பா. காலையிலேருந்து சுற்றி இதுப்பா நாக்கே வந்து போச்சு.